என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆண்டி நான் இப்போ சொல்றேன், நான் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னைய மன்னிச்சிருங்கம்மா. நேத்து நடந்ததுல இருந்து கண்டினியூ ஆகுது. அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கேக்குறாரு, உன் பையன் என்ன 3 மாசம் குழந்தையா? ரோஹிணியே பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ல தெரியாதா? சரி அது போகட்டும் விடு, அவன் மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கேல, உன்கிட்டயாவது சொல்லணும்னு அவனுக்கு தோணுச்சா? அதுக்கு விஜயா சொல்றாங்க, அந்த ரோஹிணி தான் சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பா. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, ரோஹிணி சொன்னா இவன் உடனே கேட்டுருவானா? அப்புறம் உன் மேல என்னதான் மரியாதை வச்சிருக்கான் அவன் அப்படின்னு கேக்குறாரு. அவன் மேலேயே தப்பு இருக்கு, அதை மறைச்சு நீ ரோஹிணி மேல மட்டும் தப்பு இருக்க மாதிரி நீ காட்டாத. அவளை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்ல. தப்பு பண்ணிட்டாங்க, நீயும் அடிச்சுட்ட, அதோட விட்டுரு. 2 பேரையும் பேச விடாம பண்றதெல்லாம் எதுக்கு? என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்க விஷயத்துல நம்ம தலையிடுறது தப்பு. விஜயாக்கா அண்ணாமலை அட்வைஸ் பண்றாரு. இந்த மாதிரி ரசியா சொல்றாரு, நீயும் அவகிட்ட பேசல, மனோஜியும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட, இதுக்கு மேல நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ரோஹிணி கிளம்பி மலேசியா போயிட்டானா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் விஜயா யோசிச்சு முழிக்கிறாங்க. எனக்கு மட்டும் அவங்கள பிரிக்கணும்னு ஆசையா என்ன அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ரோஹிணிக்காக நான் அவ்வளோ பண்ணிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், என்ன போய் அவ ஏமாத்திட்டா. மனோஜுக்கு தேடி பிடிச்சி நான் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன், இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? ஆனா இவங்க 2 பேரும் என்ன முட்டாளாக்கிட்டாங்களே. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, இதுக்கு மேல இத வளர்க்காத, விட்டுரு, இல்லன்னா ரோஹிணி மலேசியா கிளம்பி போனாலும் போயிருவா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் விஜயா ரொம்ப யோசிக்கிறாங்க. கட் பண்ணா ரோஹிணியை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வித்யா வீட்டுல இருக்காங்க. ரோஹிணி அழுதுட்டே இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுகிட்டே இருப்ப? அந்த ஜீவா திடீர்னு இப்படி வந்து நிப்பான்னு யாருடி நினைச்சா? அப்பயும் ரோஹிணி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, நான் அழுகிறதுக்கு காரணம் ஜீவா இல்ல, முத்து அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா என்ன இதுலயாவது மாட்டி வேணும்னு நினைச்சான், இதுல பண்ணிட்டான். அப்ப இவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆனா நீ எத்தனையோ போய் சொல்லிருக்க, இதுல போய் மாட்டுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீயும் மனோஜும் சேர்ந்து தானே செஞ்சீங்க, அப்புறம் ஏன் உன் மாமியார் உன்னை மட்டும் திட்டுறாங்க? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அவங்களோட பையன்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனோஜ் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாம கழட்டி விட்டுட்டார்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. நான் தான் இதை பண்ணேன், ரோஹிணிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மனோஜ் சொல்லாம உன்னை மாட்டி விட்டுட்டு அவரு பின்னாடி நின்னு இருக்காரு. இப்ப மொத்தமா உன் மேல திரும்பிருச்சு. இப்போ உன் மாமியாருக்கு உன் மேல ஒரு பிளாக் மார்க்கே வந்துருச்சு. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, அவங்க என் மேல இவ்ளோ கோவத்தை காட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல வித்யா. பார்லர் பேர் மாத்தினப்போ கூட என்ன கோவமா திட்டினாங்க, அதே மாதிரிதான் இதுக்கும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா என்ன அடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, இதுக்கே இப்படின்னா மலேசியா அப்புறம் கிறிஷ் விஷயம் எல்லாம் தெரிஞ்சா கொலை தாண்டி விழுவு போகுது. அப்புறம் அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட கேக்குறாரு, அப்பா கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே மாமா கிட்ட சொல்லிட்டேன், நீ இததான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டதுக்கு, அத்தை கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு மீனா சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, ஓ தலை களத்துல இறங்கிட்டாருன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனோஜ் வீட்டுக்கு வராரு. அப்போ விஜயா வந்து, நில்லு, ரோஹிணி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து, தெரியலமா. அதுக்கு விஜயா கேக்குறாங்க, நீ பேசலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நீங்க சொல்லாம நான் எப்படி பேசுறதுன்னு அவளுக்கு நான் போன் கூட பண்ணல, ஷோரூமுக்கும் வரல, அப்ப வீட்டுக்கும் வரலையாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ முத்து வேற நடுவுல வந்து, பாத்தியா மீனா, பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு கூட அம்மா பெர்மிஷன் இருந்தாதான் பேசுவானா, ஜீவா கொடுத்த காசு வரும்போது மட்டும் அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனோஜ், டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜயா சொல்றாங்க, மனோஜ் ரோஹிணிக்கு போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொன்னது. ரோஹிணிக்கு மனோஜ் போன் பண்றாரு. அப்ப ரோஹிணி காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் பார்லருக்கு போன் பண்ணி கேக்குறேன்னு பார்லருக்குலாம் போன் பண்ணி கேக்குறாரு. அங்கேயும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்ப முத்து தான் ஐடியா கொடுக்கறாரு, பொண்ணுங்க பிரச்சனைனா எங்க போவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொன்னதும் மீனா சொல்றாங்க, ரோஹிணிக்கு தான் அம்மா வீடே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, அம்மா வீடு இல்லன்னா என்ன, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரோஹிணியும் வித்யாவையும் காட்டுறாங்க. ரோஹிணிக்கு கால் வந்தப்போ அவங்க எடுக்காம இருந்ததுனால வித்யா கேக்குறாங்க, ஏண்டி எடுக்காமயே இருக்க? ரோஹிணி சொல்றாங்க, எதுக்கு எடுக்கணும், நான் அடி வாங்கினதை பார்த்து சும்மா நின்னுட்டு இருந்தான், என்ன ஆனாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்க அம்மா பேச்ச கேட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டான். அப்ப வித்யா சொல்றாங்க, பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எடுப்பார் கைப்பிள்ளைன்னு, அதுதான் உன் புருஷன். முதல்ல அவங்க அம்மா பேச்ச கேட்பாரு, அதுக்கப்புறம் உன் பேச்ச கேட்டாரு, இப்ப திருப்பி அவங்க அம்மா பேச்சையே கேக்குறாரு. அவருக்குன்னு சொந்த புத்தி என்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி முறைக்கிறாங்க. அதுக்கு வித்யா, புருஷனை சொன்னதும் கோவம் மட்டும் வருதா, அவ்வளோ பாசம், அப்ப போன் அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ரோஹிணி சொல்றாங்க, உடனே எடுத்துட்டா என் அருமை அவனுக்கு புரியாது, அங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்தான்ல, கொஞ்ச நேரம் தேடட்டும்,
அப்ப மனோஜ் வந்து வித்யாக்கு கால் பண்றாரு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க மனோஜ் தான் கால் பண்றான் எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனோஜ் வந்து திருப்பி கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவங்க எடுக்காமயே இருக்காங்க. கடைசியில வித்யா அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணதும் ஹலோ மனோஜ், ரோஹிணி இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொதப்பிடுறாங்க. ரோஹிணி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. மனோஜ் வந்து நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வித்யா வந்து ஏதோ ஒன்னு சமாளிக்கிறாங்க. அப்போ மனோஜ் கடைசியா சொல்றாரு அம்மா வந்து ரோஹிணிய வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, இந்த மெசேஜ் மட்டும் அவளுக்கு சொல்லிடு அப்படின்னு வச்சிடறாரு. அப்ப வித்யா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க உன் மாமியாரே உன்னை வர சொல்லிட்டாங்களாண்டி, அப்ப நீ கிளம்பி போக வேண்டியது தானே. நான் எதுக்கு போகணும், இப்ப கூட அவனுக்கு போன் பண்ணி கூப்பிடணும்னு தோணல, அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தானே கூப்பிடுறான். வித்யாவும் ஆமா அவனா கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு எமோஷன் மெச்சூரிட்டி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க எனக்கு ஒண்ணு தோணுதுடி, இன்னைக்கு அவங்க அம்மா வர சொன்னதுனால சொல்றாரு, நாளைக்கு அதே அம்மா இவளை விட்டு அவ உன் லைஃபுக்கு வேணான்னு சொன்னா உன்னை விட்டுட்டு போயிருவாரா அப்படின்னு கேட்டது ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. ரோஹிணி கடைசியா முடிவு எடுக்கிறாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா வந்து அதுவும் சரிதான், உன் மாமியாரை எப்படியாவது சரி கட்ட பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரவி, முத்து, மீனா, ஸ்ருதி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரவி கேக்குறாரு அண்ணி வரேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல ரவி, அவங்க ஃப்ரெண்டு வித்யா தான் பேசியிருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு டேய் கண்டிப்பா வரும்டா, பெரிய பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போல, வெறும் ஹேண்ட்பேக் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா திருப்பி வரும், தப்பு பண்ணிருச்சுல அதான் ஓடி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு முத்து சொன்னதுக்கு ரவி வந்து டேய் பாவம்டா. அதுக்கு முத்து சொல்றாரு பாவமா போடா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ரோஹிணி வந்துடுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ரோஹிணி அப்படின்னு பார்க்க போறாரு. பார்க்காம அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாரு. சோகமா முழிக்கிறாரு அவங்க அம்மாவை பார்த்து. அப்ப அண்ணாமலை தான் சொல்றாரு என்னம்மா வெளியவே நிக்கிற, உள்ள வாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்காக நீ வீட்டை விட்டு போலாமாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க ஆன்ட்டி அடிச்சதுக்கெல்லாம் நான் ஒன்னும் போல அங்கிள், அவங்க எனக்கு அம்மா மாதிரி தான், அவங்களுக்கு அடிக்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க இப்ப மட்டும்தான் அம்மாவா, பொய் சொல்லும் போது தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சும்மா இல்லாம அப்ப சொல்றாரு ஃபர்ஸ்ட் பாலே போல்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை ஆக்ஷன்லயே ஏண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு ரோஹிணி கிட்ட, ரோஹிணி இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா, வீட்டை விட்டு போகாதமா அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்றாங்க இல்ல அங்கிள் எனக்கு வேலை இருந்துச்சு அதுதான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி எல்லாத்தையும் விடுங்க, இனிமே எந்த தப்பும் பண்ணாம இருங்க. மனோஜ் உனக்கும் சேர்த்தி தான் சொல்றேன், இந்த வீட்லயே உங்க அம்மா தான் உங்க 2 பேரை கொண்டாடிட்டு இருப்பா, அவளையே ஏமாத்தி இருக்கீங்க, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் விஜயா எந்திரிச்சு போக பாக்குறாங்க. அப்ப ரோஹிணி போய் கால்லயே விழுந்துடுறாங்க சாரி ஆன்ட்டி அப்படின்னு. அப்ப மனோஜும் கால்ல விழுந்து அம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. விஜயாவும் 2 பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்காக நான் இந்த வீட்ல எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாம இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்க, இனிமே எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் எந்த முடிவும் எடுக்க கூடாது புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் சரின்னு சொல்றாங்க. அப்ப முத்து பேசுறாரு எல்லாம் சரிதான், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு, மன்னிப்பும் கேட்டுட்டாங்க, ஆனா இந்த நாட்டாமையோட தீர்ப்புல ஒரு குறை இருக்குதே. மனோஜ் கேக்குறாரு என்னடா குறைய பார்த்த, அதுதான் 2 பேரும் மன்னிப்பு கேட்டோம் அம்மா மன்னிச்சுட்டாங்கல்ல. அப்ப முத்து சொல்றாரு கால்ல விழுவுறத வச்சு எல்லாம் யாரையும் நம்ப முடியாதுப்பா, இப்ப பீச்சுக்கு போறோம், கடல் அலை கால்ல விழுவுது, கால்ல விழுந்துருச்சே அப்படின்றதுக்காக கூடவே போனா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதோட அப்படியே நிறுத்துறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. முத்து சொன்னது கேட்டுச்சுல, அவங்க அப்பாவை ஷோரூம் ஓனரா உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான், அத அவரு விரும்பலனா கூட அவன் பண்ணாம விடமாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் தான், அதை தூக்கி அவன் மூஞ்சிலேயே விட்டெறியணும், உன் மாமா கிட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட பேச சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி இப்போ ரோஹிணி மேலேயே போட்டுட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு விஜயா சொல்லிட்டாங்க. இப்ப ரோஹிணி என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.